கூட்டத்திற்கு சப்போர்ட் பண்ணிய மெகரானே இப்போ சந்தி சிரிக்க நிற்கிறியே நிறுத்திக்கொள் உன் திமிர் பேச்சை நிறுத்திக்கொள் இஸ்லாத்தை கேலி செய்யும் இழிவு செயலை நிறுத்திக்கொள் அடங்கிவிடு இத்தோடு நீ அடங்கிவிடு இனியும் அடங்கவில்லை என்றால் அடக்கி விடுவோம் அல்லாஹு அக்பர் தயவு செஞ்சு சஃப இடம் விடுங்க ஒவ்வொருத்தருக்கும் நடுவுல 2 மீட்டர் இடைவெளி இருக்கணும் சமூக இடைவெளி காக்கணும் தயவு செஞ்சு பின்னாடி போங்க அப்படியே பின்னாடி போங்க தொழுகையில சஜிதாசர்களுக்கு இடம் விடுறோமா இல்லையா கொஞ்சம் அப்படியே பின்னாடி போங்க இன்னும் பின்னாடி போங்க நிறைய வந்துட்டு இருக்கிறாங்க இடம் வேணும் இந்திய தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில செயலாளர் சகோதரர் அபு ஃபைசல் அவர்கள் ஏக இறைவனின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த பிரான்ஸ் கவுன்சிலேட் முற்றுகை போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய சென்னை மாவட்ட இந்திய தௌஹீத் ஜமாத்தின் நிர்வாகிகளே, எனக்கு பின்னால் கண்டன உரையாற்ற இருக்கின்ற தலைவர் அவர்களே, இங்கு திரளாக கூடி எங்கள் நபிகள் நாயகம் மனித குலத்தின் வழிகாட்டி அகிலத்திற்கு அருட்கொடையாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செய்யும் கூட்டத்திற்கு எதிராக நாங்கள் திரண்டு நிற்போம் என்று ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாக இங்கு வருகை தந்திருக்கிறீர்கள். இந்த காலத்திற்கு சார்லி ஹெப்டோ என்ற ஒரு பத்திரிகை தொடர்ந்து நபிகள் நாயகத்தை கேலி செய்யக்கூடிய அது நையாண்டி பத்திரிகை கேலி செய்யக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து செய்து வருகிறது. முதலாக 2015ஆம் ஆண்டு இந்த வேலையை அது செய்கிறது. தொடர்ந்து அந்த பத்திரிகை சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் என்ற பெயரில் இன்னொரு தனி மனிதனை, அதாவது 220 கோடி மக்கள் இன்றைய நிலவரத்திலே பார்த்தால் 20 உலக பூமி பந்தில 25% மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவரை கேலி செய்யக்கூடிய அந்த கூட்டம் அதற்கு டிஃபெண்ட் பண்ணுகிற அந்த பிரான்சுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் அதுக்கு பேச்சு சுதந்திரம் என்று அதை பாதுகாக்கிறார். ஐநாவுடைய பொதுச் செயலர் குட்ரோசி சொல்லுகிற போது கூட பேச்சு சுதந்திரம் என்பது ஒரு சமுதாயம் உலக பூமி பந்தில இருக்கக்கூடிய ஒரு 1.8 பில்லியன் மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள் பேச்சு சுதந்திரம் என்று நையாண்டி செய்தீர்கள் என்றால் அது தனி மனித சுதந்திர தாக்குதல் என்று குட்ரோசி சொல்லி இருக்கிறார். இந்த பிரச்சனையில இந்த பிரான்சுடைய பிரச்சனையில தொடர்ந்து அந்த அதிபர் மேக்ரான் இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை சொல்லி வருகிறார். சமீபத்தில் கூட இஸ்லாம் அண்டர் கிரைசிஸ் அப்படி என்று சொல்லி இருக்கிறார். பிரான்ஸ் அண்டர் டெரர் என்று சொல்லி இருக்கிறார். இது எல்லாமே உலக முஸ்லிம்களுடைய மனங்களை காயப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை ஒரு நாட்டினுடைய அதிபர் செய்து கொண்டிருக்கிறார். அங்கே நடந்த அந்த சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது முழுக்க பிரான்சுடைய உளவுத்துறை செய்த அந்த சம்பவம் வரிசையா நீங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு ஆசிரியர் அந்த பாரிஸ் நகரத்திலே ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு நடுநிலை பள்ளியை சேர்ந்த ஒரு ஆசிரியர் சாமுவேல் பாதி என்றவர் அந்த ஸ்கூல்ல போய் குழந்தைகளுக்கு பாடம் நடத்துகிறார். அங்கே போய் முஸ்லிம் மாணவர்கள் சென்று விடுங்கள், வெளியே சென்று விடுங்கள் என்கிறார். அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நபிகள் நாயகம் சம்பந்தமாக அந்த கேலி சித்திரம் சம்பந்தமாக ஒரு அவதூறான ஒரு விஷயத்தை அங்கே போதனை செய்கிறார். அவர் அதை ஒரு மாணவியை வீடியோவாக எடுக்கிறார். அந்த வீடியோ பிரான்ஸ் முழுவதும் வைரலாக செல்கிறது. அங்கே வெள்ளிக்கிழமை முஸ்லிம்கள் இதை கண்டிக்கின்றனர். ஜனநாயக வழியில இது ஒரு சமுதாயத்துக்கு எதிரான தாக்குதலை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று கண்டிக்கிறார்கள். பெண்கள் வராங்க, அவங்களை அப்படியே பின்னாடி போய் சொல்லுங்க. ஆண்கள் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க, அவங்கள உள்ள விட்டுருங்க. அந்த லாரி யாரு கொஞ்சம் எடுக்குமா அங்கே. ஆமா சரி. அப்ப இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை ஜும்மா மேடைகளில் பிரான்ஸ் முஸ்லிம்களால் கண்டிக்கப்படுகிறது.
அந்த சம்பவத்தை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு நீஸ், பாரிஸ்ல இருக்கக்கூடிய நீஸ் என்ற நகரத்தில் சர்ச்சுக்குள்ள போய் 3 பேரை கத்தியால குத்துறான், ஒரு சமூக விரோதி 3 பேரை செத்துறாங்க. அதை தொடர்ந்து அவனை வந்து குத்தி விட்டு ஓடுறான். இந்த பிரான்ஸ் காவல்துறை ஈஸியாக அவனை பிடிக்க முடிகிற நிலையில் கூட அவனை சுட்டுக் கொள்ளுகிறது. அப்ப இது எல்லாமே வந்து அந்த கொரோனாவுடைய அந்த பரவல் காரணமாக அந்த அதிபர் மெக்ரான் மீது மோசமான ஒரு விமர்சனம் பிரான்சில் இருக்கிறது. அவர் சரியான முறையில் அதை டீல் செய்யவில்லை என்று அந்த செல்வாக்கு சரிந்து வருவதை சரி கட்டுவதற்காக பிரான்ஸ் உளவுத்துறை விட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க இந்த வேலை. நீங்க அழகா பார்த்தீங்கன்னா எந்த முஸ்லீம் மதமும் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் ஸ்டைலில் அந்த குரலை அறுக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல பாடம் நடத்துறாரு அந்த சாமுவேல் பாதி என்பவருடைய குரலை ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் நம்ம செய்வாங்கல்ல அந்த மாதிரி செய்கிறார்கள். எந்த ஒரு முஸ்லீமும் நபிகள் நாயகத்தை நேசிக்கின்ற முஸ்லீம், இஸ்லாத்தை நேசிக்கின்ற முஸ்லீம், மனித குலத்தை நேசிக்கின்ற ஒரு முஸ்லீம் எந்த இடத்திலும் இது போன்ற ஒரு அநியாயத்தை கொடூரத்தை செய்ய மாட்டான். ஏனென்றால் மறுமை வாழ்க்கையை நம்பக்கூடிய அவன் அந்த மர்ம வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ள மாட்டான். இங்கேதான் பிரான்சுடைய உளவுத்துறை செய்திருக்கக்கூடிய அந்த நாடகம் வெளிப்படுகிறது. முழுக்க இந்த சம்பவம் பிரான்சுடைய உளவுத்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது உலகம் முழுவதும் வந்து பரப்பிவிடக்கூடிய வேலையையும் அந்த சமூக வலைத்தளங்கள் வைரலாக ஆக்கக்கூடிய வேலையையும் இந்த உளவுத்துறையை பார்த்திருக்கிறது. அதனால் திட்டமிட்ட பிரான்சுடைய சதி என்பதை இங்கே பதிவு செய்து எனக்கு பின்னால் நிறைய பேர் கண்டன உரை ஆற்ற இருப்பதால் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாரும் அப்படியே பின்னாடி போங்க. வேன் எடுத்துட்டாங்க. ஆம்பளைங்க அப்படியே பின்னாடி போங்க. பெண்களும் அப்படியே இருக்கணும், அப்படியே மூவ் பண்ணுங்க. இப்போ தலைமை நிலைய செயலாளர் அனீஸ் போதும் மைக்கை போட்டு கூப்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம்